மலேசிய மக்கள் மத்தியில் ஆரோக்கிய பிரச்சனை மற்றும் உடல் பருமன் பிரச்சனைகளை குறைக்கும் விதமாக உணவகங்கள் 24 மணி நேரமும் செயல்படுவதை தடுக்கும் பரிந்துரை ஆழமாக ஆராயப்படும். சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடன் கலந்தாய்வு நடத்தி விரிவான ஒரு ஆய்வை மேற்கொள்ள வேண்டிய விவகாரம் அதுவென சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் கூறினார். எந்த ஒரு தீர்வும் பின்னாளில் சரியான இலக்கை அடைவது உறுதி செய்ய வேண்டும் என்றார் அவர். உதாரணத்திற்கு, மலேசியர்களின் உடல் பருமன் பிரச்சினைக்கு 24 மணி நேரமும் செயல்படும் உணவகங்களே முக்கிய காரணம் என்பது சரியான புள்ளி விவரங்களோடு நிரூபிக்கப்பட வேண்டும். அப்பரிந்துரையை முன்வைத்த பினாங்கு பயணீட்டாளர் சங்கம் CAPயின் நோக்கம் நல்லதுதான் என்றாலும் எல்லா தரப்பு மக்களின் தேவையையும் நன்கு பரிசீலித்தே முடிவு செய்ய வேண்டியிருப்பதாக அமைச்சர் சொன்னார். வேலை நேரம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. ஆக அவரவர் வசதிப்படவே உணவகங்களுக்கு செல்ல முடியும். அது அவரவர் உரிமை. குறிப்பாக முன்கள பணியாளர்கள் அன்றாடமும் ஒரே நேரத்தில் வேலை முடிந்து வீடு திரும்புவதில்லை. அவர்களின் வேலை அப்படி. ஒருவேளை 24 மணி நேர உணவகங்கள் இல்லாவிட்டால் அவர்களின் நிலைமை திண்டாட்டமாகிவிடும் என்பதையும் நாம் யோசிக்க வேண்டும் என டத்துஸ்ரீ ஜுல்கிஃப்லி சுட்டிக்காட்டினார். இன்னொன்று, 24 மணி நேர உணவகங்கள் இல்லை என்றால் மக்கள் ஆரோக்கியமாக இருந்து விடுவார்கள் என்ற எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. ஏனென்றால் ஆரோக்கிய உணவு பழக்கம் குறித்து நம் மக்களில் பலர் அறிந்து வைத்திருக்கவில்லை என்பதே உண்மை என்றார் அவர். CAPயின் அப்பரிந்துரைக்கு மலேசிய முஸ்லிம் உணவக நடத்துனர்கள் சங்கம் பிரஸ்மா கடும் எதிர்ப்பு தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.